இந்த தெய்வம் போன்ற சபை கோட்டபத்திமான நகரம், அதாவது நீர்வளம், நிலவளம், பால்வளம், பயிர்வளம், ஆமாங்க, நெல்லும் தரித்த நாடு இல்லையா? மற்ற நாட்டுக்கு சரிசமமாக இருக்கக்கூடிய நாடு. இருந்தாலும் நாடக கலா ரசிகர்கள், ஆனா பிறந்தவர்கள், அப்பமார்கள், பெண்ணா பிறந்த தாய்மார்கள், மாணவி மாணக்கர்கள், நாடக கலா ரசிகர்கள் அனைத்து பேர்கள் அமர்ந்திருக்கிறாங்க. காரணம் வருஷத்தில் ஒரு முறை கடவுளாகிய இந்த உலகத்திலே முந்தி பிறந்தவன் கணேசன் என்று பெயர் கொண்டு அந்த கணேசன் ஆகிய விநாயக பெருமானாக அவதரித்து இந்த விநாயக பெருமான் நாளுதோறும் பூஜிக்கிறார். காரணம் என்னன்னா, கோயில் இல்லாத ஊர்ல குடியேறி இல்லை. உண்மைதாங்க. இந்த விநாயக பெருமான் அல்லும் பகலும் இடவிடாம இந்த ஊரை காக்கக்கூடிய இந்த விநாயக பெருமான் ஊர்ல எல்லாம் இருக்கிறார். அப்படி இருந்தாலும் இது ஒரு நாள் விநாயகர், ஒரு நாள், வருஷத்தில் ஒரு நாள் தேர் திருவிழா கொண்டாடப்படும் நாள். அப்பேருக்கு அந்த நல்ல திருநாளிலே உருவாக்கக்கூடிய இந்த விநாயகர் பண்டிகை இவ்வளவு சிறப்பாக நடக்குது அந்த ஊர்ல பாத்தியா? இல்ல, கிடையாது. காரணம் ஊரினுடைய ஒற்றுமை இல்லையா? அதாவது கத்தால ஒற்றுமை கல்லூரி நாடாதான். ஆமாங்க, கல்லூரி கூட அந்த அசையாத அந்த கத்தால. அது போல ஒற்றுமையாக இருந்து ஓர் மனதோட சிறியவர்கள் இருந்து பெரியவர்கள் வரையும் அல்ல நல்ல உள்ளத்தோட 1 10 100 1000 அப்படின்னு சொல்லப்பட்ட 1000 ரூபாய் செலவழித்து விநாயகர் பெருமாள் அமைச்சிருக்காங்க. அப்படி அமைச்சிருந்தாலும் இந்த விநாயகனுடைய ஆலயத்து முன்பதாக ஒரு நாடக அரங்கேற்றம் செய்திருக்காங்க. அதே சிவபுராணத்துக்கு ஒட்டிய நாடகம் எத்தனையோ பணி இருக்கலாம். அப்படி இருந்தோம் இந்த சிவபுராண நாடகத்துல இன்னைக்கு நாடகம்னா வன்னி புராணம். அப்படி இருந்தாலும் நான் இந்த தெய்வம் போன்ற சபை சிறுத்த சபையாக இருந்தாலும் பெருத்த மனதோட வந்திருக்கிறாங்க. அனைத்த நல்ல உள்ளத்தோட. காரணம் கூச்சல் குழப்பம் இல்லாம எத்தனை ஊர்ல எத்தனை விதமான கூச்சல், எத்தனை விதமான குழப்பங்கள் கிடையாது. அப்பேருக்கு அந்த ஒரு நல்ல உள்ளத்தோட அமர்ந்திருக்கிறாங்க. இந்த முன்பதாக சபை நாடி வருகிறேன். நான் யாரு, எதுக்காக வருகிறேன் தெரியுமா? சொன்னா தெரியும். ஸ்ரீ வைகுந்தத்தில் பீடமாக அமர்ந்துடைய ஸ்ரீமந்த நாராயணன். அப்படி ஸ்ரீமந்த நாராயணன் என்று சொல்லியிருக்கிறேன். அப்படி சொல்லியிருந்த போதில் நான் வைகுந்தத்தில் அமர்ந்திருக்கும் தருணத்தில் எனக்கு காவலாக யார் வைத்திருக்கிறார்? ஜெய்விஜர்களை. அப்படி ஜெய்விஜர்களை காவலாக வைத்து நான் வைகுந்தத்தில் அமர்ந்திருக்கிற நேரத்தில் என்ற நாடு யார் வரப்போகிறார்?
பிரம்மானுடைய புத்திரர்கள் அஷ்ட பாலர்கள் அஷ்டதிக்கு பாலர்களாகிய ஜனகதி ரிஷிகள் அந்த ரிஷிமார்களை தேடி வருகிறார். நாளோரும் தப்பையும் பாதத்தை பணியணும், என்னை தரிசிக்கணும். அந்த நோக்கத்தில் வரும் பொழுது அந்த ஜெயவதர்கள் இருவரும் என்ன செய்கிறார்? அந்த அஷ்டத்துக்கு பாடலுக்கு வழிவிடாம மறுக்கிறார். வழிவிட முடியாது என்று சொல்லி காரணம் ஆண்டவன் நித்திரையில் இருக்கிறார், நித்திரை களையக்கூடாது அப்படின்னு வழிவிட மறுத்ததுனால அவர் என்ன செய்கிறார்? அதிகமான கோபத்தை ஏற்படுத்தி அந்த கோபத்தால் எதை செய்கிறார்? ஜெயவதற்கு சாபத்தை கொடுக்கிறார். இந்த ஆண்டவன் இடத்துல இருக்கக்கூடிய அதனாலதான் உங்களுக்கு மனக்கருவாம், இந்த ஆண்டவனுக்கு எதிராக பிறக்கணும், இவர் கையினால மடியணும் அப்படின்னு சொல்லி சாபத்தை கொடுத்தார். அந்த சாபத்தை பெற்று ஜெயவிதர்கள் இல்லத்தில் முறையீடு மும்மூர்த்திகளாக இருந்த போதில் முனிவரால ஏற்பட்ட சாபம் மும்மூர்த்தினால தீர்க்கவே முடியாது. யார் ஒருத்தருக்கு பெரியவர்கள் மனதில் வந்தால் பெருங்கடல நீர் விடுவார். யார் ஒருத்தர் நொந்துக்குன்னா அவங்க எந்த வகையும் அது தீராது. அந்த சாபக்கு அப்படி இருக்கும் போது மும்மூர்த்திகளும் முனிவரால கொடுக்கப்பட்ட சாபம் மும்மூர்த்திகளால முடியாது. இந்த சாபா நிமோச்சனை ஆக வேண்டும் என்றால் உனக்கு எனக்கு நல்லவனாக 7 பிறவை வேண்டும், அல்லனா எனக்கு எதிராக 3 பிறவை வேண்டும். எனக்கு எதிராக 3 பிறவை பிறந்து மீண்டும் என் கை நான் மடிந்தால் என் பாதத்தை காணலாம் அப்படின்னு சொல்ல 3 பிறவை என்று போடுது என்று சொல்லி அவர் எங்க பிறக்கிறார்கள்? அப்படி இருந்தாலும் நரைத்திரை முப்பு சாக்காடு அனுகரத்தை போக்கணும். அதற்காக அமிர்தத்தை கடிய செய்தோம். மதிகரி மலை மத்தாக்கி திருப்பா கடல் பால் பண்டமாக்கி 1000 முடி தெரித்த ஆதிசேஷனை தாம்புகையிலாக்கி அமிர்தத்தை கடிகிறோம். அமிர்தத்தை எப்படி எல்லாம் கடிக்கிறோம் சொல்லுங்க? தேவர்கள் எல்லாம் ஒரு பெருமம், அசுரர்கள் எல்லாம் ஒரு பெருமம். அமிர்தத்தை கடியும் போது தேவமரம் தோண்டியது. இந்த தேவமரத்தை எடுத்து நான் என்ன செய்தேன்? தேவர்களுக்கெல்லாம் பரிமாறினேன். ஒன்று விஷம் ஒரு பாதி, நல்ல அதாவது அமிர்தம் பாதி. அப்படி இந்த ஒரே குளத்துல இருபாகமே பிரித்து விஷமல்லாத அசுர குலத்துக்கு கொடுத்தேன். அமிர்தத்தெல்லாம் தேவர்களுக்கு கொடுத்து நரைத்திரை முப்ப சாக்கடை போக்கு வைத்தேன். அசுர குலத்தை அழித்தேன், தேவர்களுடைய துயரத்தை காட்டேன். அது மட்டுமா இந்த அசுர குலத்திலே இருந்தவர்கள் எல்லாம் மீன் என்ன செய்தார்கள்? தேவ மூச்சத்தை அழியணும் அப்படின்னு சொல்லி என் மகனாகிய பிரம்மாதேவனத்தில் கொடுத்திருக்கிறோம். இந்த உந்தி என்று சொல்லப்பட்ட துப்புள் வழியாக தாமர புஷ்பமோடு தாமர புஷ்பத்தான ஐமுக கொண்டு பிரம்மாவை படித்தேன். அப்படி ஐமுக கொண்டு பிரம்மாவை படித்து பிரம்மதேவனை நிலத்தில் கொடுத்திருக்கிறார். ருக்கு யசு சாமம் அதிர்வனம் என்று சொல்லப்பட்ட 4 வேதத்தை உற்பத்தி செய்து என் மகனாகிய பிரம்மதேவனத்தில் கொடுத்தோம். அப்படி கொடுக்கும் போது இந்த அதர்ம வேதத்தை பாராயணம் செய்யாத அப்படின்னு சொல்லி வேதத்தை படியாக என் மகனாகிய பிரம்மதேவன் என்ன செய்கிறார்? இந்த அதர்ண வேதத்தில் பலன் என்ன இருக்கும் அப்படி நினைத்து அதர்ண வேதத்தை பாராயணம் செய்கிறார். அப்படி செய்ய நேரத்தில் இந்த அதர்ண வேதத்தில் ஏற்பட்ட விளைவு என்ன? நாச்சி என்று சொல்லப்பட்ட மூக்களுடைய சோம்பகன் புகுந்து 4 வேதத்தை களவாடி செல்கிறார். அப்படி களவாடி சென்ற சோம்பகன் அவன் எங்க மறந்திருக்கிறார்? திருப்பா கடலிலேயே மறந்திருக்கிறார். அந்த திருப்பா கடலில் இருக்கக்கூடிய சோம்பகனை கொள்வதற்காக நான் முதலாக என் அவதாரமத்தின் தெரியுமா? 10. அப்படி 10 அவதாரத்துல முதல் அவதாரம் என்ன அவதாரம் எடுத்திருக்கு? இல்லைங்க ஆகட்டும் வா. இப்படி 10 அவதாரத்திலே முதல் எடுத்த அவதாரம் என்ன? சோம்பகனை கொல்வதற்காக மச்ச அவதாரம். இப்படி மச்ச அவதாரம் எடுத்து மச்ச அவதாரம் எடுத்து இந்த மச்சம் என்று சொல்லப்பட்ட செயல்கள் மீன் அவதாரம் இல்லையா? அந்த மீன் அவதாரம் எடுத்தது இந்த சோம்பகனாக்கப்பட்டவன் எப்பேர் வந்து வரம் பெற்றிருக்கிறார். அல்ல பகல இடவிடாம யாரு ஒருவனாகிய கண் மினித்து உறங்காம இருக்கிறானோ அவன் கையில எனக்கு மறந்து அப்படி இந்த வரம் பெற்றிருந்தால் எந்த உருவமாகப்பட்டது முழித்த கண்ணு, அதாவது உறங்காம இருக்கிறது மீன்.
அந்த மச்ச அவதாரம் எடுத்து சோம்புகனை கொண்டு இந்த வேதத்தை மீட்டின் மகனாகிய பிரமாணத்திற்கு ஆகட்டுங்க சிவபுராணம் இப்படி அந்த வேதத்தை உருப்படம் செய்து இந்த விநாயகர் பெருமான் கார்மையே இந்த சிக்கர்ந்த வேதமாகப்பட்டது திருப்ப கடலில் இருந்து அன்னும் பகல் இடவிடாம அந்த சோம்பகாசூர்னு நானும் 7 நாள் சண்டை செய்தோம். அப்படி சண்டை செய்ய வேளையில் இந்த நீ வேதமாகப்பட்டது சிக்கர்ந்து போய்விட்டது. அப்படி சிக்கர்ந்த வேதத்தை மீண்டும் சீர்படுத்தணும். அதுக்கு யார் அழைக்கிறோம்? வேத வேசத்தில் அழைத்து இந்த வேதத்தை சீர்படுத்த வைக்கும். அப்படி வேத வேதத்தில் சொல்லக்கூடிய எழுத்தெல்லாம் எழுதுவதற்கு ஒரு ஆள் வேணும். அதுக்கு யார் என்று பார்க்கும்போது இந்த விநாயக பெருமான் துணிந்தார். இந்த விநாயக பெருமான் அந்த வேத வேசத்தில் சொல்வதற்கெல்லாம் நான் தயாராக எழுத தொடங்குவேன் என்று சொன்னார். அப்படி சொல்கிறார் வேசர். நான் வேதத்தை சொல்ல ஆரம்பித்தால் என் நாவ் நிக்காது, எடுத்து போய் கொண்டே இருக்கணும். நான் படிச்சுட்டு போயினே இருப்பேன் சொல்லிக்கிறேன். இதை எழுதணும் சீக்கிரம். அப்படி சொல்லும் போது இந்த விநாயக பெருமான் சொல்கிறார், என் எழுத்தான எழுத்து நான் எழுத தொடங்கி விட்டால் என் எழுத்து நிக்காது, போய் கொண்டே இருக்கும். அப்படி சொல்லி அப்படி வேதத்தை மாற்றி எழுதும் பொழுது எழுத்தாணையும் முறிந்து விட்டது. யாருக்கு? விநாயக பெருமானுக்கு. அந்த எழுத்தாணி முறிந்து விட்டது. என்ன செய்தான் இந்த விநாயக பெருமான்? வலது கொம்பை ஒடித்தான். அந்த எழுத்தை நிறுத்தாம எழுதி முடித்தான். இந்த விநாயக பெருமான் இந்த வேதத்தை மாற்றி எழுத இந்த உலக கடவுள் பிரம்மானுடைய தலையெழுத்துன்னு சொல்லுவாங்க. இந்த தலையெழுத்தை மாற்றி எழுதக்கூடிய சக்தி உள்ளானவன் இந்த விநாயகர். ஏன் ஊருக்கெல்லாம் விநாயகர் பெருமாள் கும்பிடுறாங்க? எதுக்காக? நம்ம இல்லறம் நல்லறமா இருக்கணும் இல்லையா? மூதையடைந்து இருக்கலாம், நோய் நொடி இருக்கலாம், அதாவது நரைத்திரை 30 சாக்கடை சொல்லப்பட்ட எத்தனோ அணுகர்கள்லாம் அந்த அரண்மனையில் இருக்கலாம். இதெல்லாம் போகணும், இந்த கலையெல்லாம் போக்கணும். அதற்காக இந்த விநாயகர் பெருமான் எழுதுகிறார். இந்த மாற்றி எழுத வேதமையாகவே மாற்றி எழுத விநாயகர் பெருமான் நம்ம தலையெழுத்து மாற்றி எழுதுவார். ஏழைய பணக்காரன் ஆக்கலாம், நல்ல உள்ளத்தோட. அதே உண்மை கெட்ட பணக்காரன் ஏழையா இருக்கலாம். அப்படி இருந்த போதில் இந்த விநாயகர் பெருமான் மாற்றி எழுதியபடியே இந்த வேதம் சிக்கறிந்து விட்டது. அந்த சோம்புகளை கொள்வதற்காக நான் சோழ கண்ட மீன் அவதாரம் எடுத்திருக்கிறேன். 2வது அவதாரம். நான் என்ன அவதாரம் எடுத்திருக்கிறேன்? இரண்டாவதாக பிறந்திருக்கிறார்கள். ஏதாவது அந்த இரணியாட்சன் என்ன செய்கிறான்? இந்த பூமாதேவன் சிறப்பிடிக்கணும். பூமாதேவன் சிறப்பிடிக்கணும். இரணியனுடைய மனைவியாகப்பட்டவள் நீலாதேவி. ஒரு மங்கையாகப்பட்டவள் கர்ப்பிணியான அவள் எது மேல ஆசைப்படுவாள்? மண்ணு இல்லையா? எத்தனோ உணவுகள் எல்லாம் புசிப்பாங்க. இந்த மண்ணை தின்னா நல்லா இருக்கு. மாசமாக்குற பம்பெல்லாம் மண்ணு சாப்பிடுவாங்க. இப்ப அதெல்லாம் மறக்கிற மாதிரி ஊசி போட்டு அந்த மண்ணு தின்றதுக்கு மாங்காய் கிடைக்கிறது. அப்பேருக்கு அந்த இந்த மண் மீது ஆசைப்பட்டாலும் நீலாதேவி ஆகட்டுங்க. இரணியனுடைய மனைவி மாசமா இருக்கும் பொழுது இந்த கர்ப்பிணி பெண்ணாகப்பட்டவள் மண் மீது ஆசைப்பட்டாலும் அந்த மண்ணு என்ன மண்ணு வேணும்? இந்த உலகத்துல எத்தனை இடத்துல மண் இருக்குது. ஏன் ஒரு மக்கள் வேலை கொடுக்க கூடாதா? அந்த மண்ணெல்லாம் ஆகாது. அந்த அம்மா கேட்கிறார், எங்க இருக்கிற மண்ணு? தெய்வலோகம், பொன்னுலகம், அமராவதி பட்டம் ஆகட்டுங்க. இந்த பொன் மண்ணை கேட்கிறார். பொன்னுலகத்துல என்ன மண்ணு இருக்குதோ அந்த மண்ணு கேட்க இந்த பொன் மண்ணை பெறுவதற்காக எங்க செல்கிறார்? என்னுடைய சிதன் அதாவது தெய்வலோகம் பட்டு அந்த பொன்மண்ணை எடுக்கும் பொழுது இந்த பொன்மண்ணை அண்டம் என்று சொல்லப்பட்ட ஒரு அடியில பாயாக சுருட்டினார் மண்ணை. அதனால பூமாதேவி யோசித்தார், தன்னுடைய கற்பை அழிய போகிறது, என் கற்பை காக்கணும் அப்படின்னு சொல்லி என்னிடத்துல முறையிட நான் என்ன செய்தேன்? பூமாதேவனுடைய கற்பை காப்பதற்காக நான் என்ன அவதாரம் எடுத்திருக்கிறேன்?
கூர்மை என்று சொல்லப்பட்ட பன்றி. ஆமா. அப்படி எடுத்து ஆண்டவனை கொல்வதாக சென்று அவன் நற்கோட்டையில மறைந்திருந்தான். இரணியாட்சியனை கொன்றேன். அப்படி இரணியாட்சியனை கொல்லப்படுது. தன்னுடைய மன்னாவாகிய கர்ம கொண்ட இரணியன் என்ன சொல்கிறான்? என் தம்பி எவன் கொண்டிருந்தாலும் சரி அவனை நான் கொள்வேன் என்று சொல்லி பிரமாவனத்தில் தவம் பெற்று அந்த பிரமாவனத்தில் தவம் பெற்று வந்த போது என்ன செய்கிறான்? அன்னும் பகலும் இல்லை, எந்த வேலையிலும் சாமியே கிடையாது. ஆமா, எந்த ஆயுதத்தினாலும் சாவில்லை, எந்த ஆண்மகனாலும் சாவில்லை, விண்ணிலும் சாவில்லை, இந்த மண்ணிலும் சாவில்லை. அப்ப எப்படி கொள்வது? அப்படி நினைத்து அவன் கர்வத்தில் அழிந்து கொண்டிருந்தான். அவனை கொள்வதற்காக நான் என்ன இந்த உடலாக்கப்பட்டது நரை, முகமாக்கப்பட்டது சிம்மம், நரசிம்மமாக அவதரித்து கொண்டு பக்த பிரகலாதனை காத்து அந்த பிறவை போக்கு மீண்டும் எங்க பிறகு சொல்லுங்க. யுகமாகப்பட்டது 4. கிரிதா கிரிதா துவாபரம். இப்படி கிரிதா யுகத்தில் பிராமணராக அவதரித்திருக்கிறார். வாமன ரூபம் எதற்காக எடுத்திருக்கிறார்? மாபெரு சக்கரவர்த்தி மிக கர்வத்தோட இந்த ராஜ தெய்வலோக தாளலாம் என்று சொல்லி யாரும் செய்ய முடியாது யாகத்தை செய்து கொண்டிருக்கிறார். அப்படி இந்த யாகம் பூர்த்திருந்தால் அவன் தெய்வலோக தாளலாம், அவனுடைய கர்வத்தை அடக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறேன்? இந்த யாகத்தை பூர்த்தி அடையக்கூடாது அப்படின்னு சொல்லி தள்ளாடை தடிவோடு உள்ள பிராமணராக அவதரித்து மாபெரு சக்கரவர்த்தியை சென்று மாபெரு சக்கரவர்த்தி பார்த்தார். பிராமணா, என்னை நாடி வந்திருக்கிறேன், உனக்கு என்ன தானம் வேணும்னு கேளு, நான் தருகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னு சொல்லும் பொழுது நான் எதை கேட்கிறேன்? ஐயா, மாபெரு சக்கரவர்த்தி கேட்ட பொருளை வாட்டமில்லாத வாரிக்கு கொடுக்கூடிய வல்லல், எதை கேட்டாலும் கொடுப்பேன். இருந்தாலும் நீ கொடுக்கும் பொருள் நான் சுமக்கும் வயது வயசான கடத்துல எதை நான் சுமக்க போறேன் அப்படின்னு சொல்ல அவன் எதை வேணும்னு கேட்டு சொல்லப்படுது. நான் என்ன கேட்கிறேன்? ஐயா, பொன் பொருள் எது கொடுத்தாலும் அழியும் பொருள், அசையாத பொருள், நான் கேட்டதை கொடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் எது வேணும்னாலும் கேளு அப்படின்னு சத்தியம் செய்தான். நான் எதை கேட்கிறேன்? பெருசா ஒண்ணு கேட்கல, நான் நிற்பதற்கு 3 அடி ஆகிட்டுங்க. அப்படி நான் நிற்பதற்கு 3 அடி இடம் கேட்க மாபெரு சக்கரவர்த்தி பார்த்தான். ராமனா, இந்த வையோகம் தான் என்னது, இந்த உலகம் போறவோ என்னது, 3 அடி இடம் தானே பெற்றுக்கொள்ளு சொன்னார். அப்படி சொன்ன நேரத்தில் என்ன செய்தேன்? என் விஸ்வரூபத்தை எடுத்தேன். அண்டம் என்று சொல்லப்பட்ட ஆகாயத்தை ஒரடியாகும், பிண்டம் என்று சொல்லப்பட்ட 2வது அடிக்கு அளந்தேன். 3வது அடிக்கு இடம் கேட்கிறேன். அப்படி கேட்கும் பொழுது ஆண்டவா, உன்னுடைய மகிமத்தை நாம சொல்லி இருக்கிறேன், இருந்தாலும் என் சொன்ன அழைக்கூடாது, என் சிரத்துல பாதத்தை வைத்து 3வது அடிக்கு அளந்து கொண்டு சொன்னார். என்ன செய்தேன்? அந்த மாபெரு தலை மீது பாதத்தை வைத்து அதுல சுந்தர பாதாளத்துக்கு அப்படி மாபெரு இந்த பிறவியை போக்கி இந்த நாளையில வந்திருக்கு, எதற்காக வந்திருக்கிறேன் இல்லையா? அரக்கர குலத்தை அழிக்கணும், இதுக்காக எடுத்து இன்னைக்கு ஏதோ கங்கணம் கட்டிருக்கு. இன்னைக்கு யாருக்காக? யாரை காணணும்? இந்த 3 உலகத்தை ஆளக்கூடிய தேவன் பொன்னுலகம் சென்றிருக்கிறார். யாரு? வாதாபி. ரத்னாபுரி ஆண்டு வரக்கூடிய வாதாபி. இந்த வாதியப்பட்டவன் செய்திருக்கிறார். தானே உலகத்தில் வல்லவன், தானே அதாவது உயர்ந்தவன் என்று சொல்லி நல்லவன் வல்லவன் என்று உலக தேவர்கள் எல்லாம் சிறைப்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க. அப்படி சிறைப்படுத்தும் பொழுது தெய்வலோகம் சென்று தேவந்தன சிறையில் அடைத்திருக்கிறார். அப்படி உலக மக்களும் சிறையில் அடைக்க உலகம் தவிர்த்து கொண்டிருக்கிறார். இருந்தாலும் தன்னையும் தேடி வருவார். அதனால என்ன செய்யணும்? அதுக்கு முன்பதாக எனக்கு மணியவர்கள் எத்தனை பேரு? ராதா ருக்மணி சத்யபாமன் சொல்லப்பட்டு 8 பேர் மணியாகட்டுங்க. அப்படி 8 பேர் மனிதர் இருந்தாலும் உயர்ந்த லட்சுமி, அன்னலட்சுமி, அமர்தலட்சுமி, தானலட்சுமி, தனலட்சுமி என்று சொல்லப்பட்ட எல்லா லட்சுமியை விட உயர்ந்த லட்சுமி அமர்ந்திருக்கு. என்னது என்ன சாமி?
இந்த குண்டவன் இப்ப உள்ள வாய் வேலை சாப்பிடல. ஆமா, அது என்னது? அன்னலட்சுமி. ஆமா, இந்த அன்னலட்சுமி உலகத்திலே உயர்ந்தது. ஆமா இல்லையா? அப்பேருக்கு இந்த லட்சுமியும் எங்க இருக்கிறார்? என் ஆத்மாவில இருக்கிறார், என் அங்கத்தில் இருக்கிறார். ஆமா, அந்த லட்சுமி ஆகப்பட்டவர் நான் அழைத்ததாக